பிரகலாதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடியா இருந்திருக்கும். இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் முதல்ல யார நம்பும்? என்னுடைய தாயும் தந்தையும் என்னை ரட்சிப்பார்கள். இதானே ஒரு குழந்தைக்கு அடிப்படை எண்ணம். அதுவும் 5 வயசு குழந்தைக்கு தாய் தந்தையரை விட்டா வேற யாரையுமே தெரியாது. ஆச்சாரியன் ரட்சிப்பார், இல்ல சோறு போட்ட ஊர் ராஜா ரட்சிப்பார், இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. தந்தையே நம்பி வாழ வேண்டிய வயதில் அந்த தந்தையே தன்னை கொல்ல முயல்கிறார்னு பிரகலாதனுக்கு தெரிந்த போது என்ன ஒரு ஆட்டம் கண்டிருக்கும். உலகத்தை புரிந்து கொண்டதே தவறு, தந்தை ரட்சிக்க மாட்டார்னு அந்த குழந்தைக்கு தெரியும் போது கவலையே வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன்னு பகவான் வந்து கை கொடுத்தாரோ இல்லையோ, அப்ப புரிஞ்சுட்டாராம். ஓ, எந்த உறவும் நிரந்தரமா ரட்சிக்காது. தாய் தந்தை அண்ணன் தம்பி தங்கை எந்த உறவாக இருந்தாலும் கைவிடுவதற்கான வாய்ப்புண்டு. எல்லா தாய்மார்களும் குழந்தைக்கு நல்லதே பண்ணுவார்கள்னு சொல்லிவிட முடியாது. ஒரு பரதனுக்கு கைகேயி நல்லது பண்ணலையே. ராஜ்யத்தை விட்டு ராமனை அனுப்பினதே கைகேயி தான். பரதனுக்கு நல்லதுன்னு நினைத்தாள், ஆனா பரதனுக்கு அது பிடிக்கவில்லை. அப்ப தாய் என்பவள் நல்லது பண்ணுவாள் சொல்ல முடியாது, தீமையும் செய்யலாம். தந்தை நல்லது பண்ணுவாரா? இதோ பிரகலாதனுக்கு தந்தை நல்லது செய்யவில்லை. அண்ணன் நல்லது பண்ணுவாரா? விபீஷணனுக்கு ராவணன் நல்லது செய்யவில்லை. தம்பி நல்லது பண்ணுவாரா? சொல்ல முடியாது. எந்த உறவை பார்த்தாலும் கண்டிப்பாக இவர் என்னை கைவிட மாட்டார்னு உலகத்துல சொல்லவே முடியாது. ஆனா யார் கைவிட்டாலும் கடைசியில பகவான் கைவிடாமல் இருக்கிறாரோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பென் அம்மானும் அம்மனையும் அடியேனு காகினென்ன எம்மான். பகவானை பற்றி பாடுகிறார். என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை பெத்ததோடு சரி, எங்கேயோ தூக்கி போட்டு விட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் என்னை இந்த உலகத்தில் ரட்சிக்கவே இல்லை. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நண்பனாகவும் உறவினனாகவும் அனைத்துமாக இருந்து பகவான் தானே ரட்சித்தார். அப்ப அவரைத்தான் பற்ற வேண்டுமே தவிர உலக உறவுகளை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு பெரிய கடல் இருக்கு, கடலுக்கு நடுவுல ஒரு மனிதன் சிக்கி கொண்டு அழுந்தி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவரை ரட்சிக்கணும்னா ஒரு பெரிய கப்பல் வந்தால் தானே ரட்சிக்க முடியும். ஆனால் அந்த கப்பலுக்கும் பிரச்சனை வரும். பெரிய காத்தடிக்கிறது, அதுல ஒரு சின்ன படகாக இருந்தா கடல்ல தாண்டி காத்தை தாண்டி வர முடியாது. பெரிய கப்பல் வேணுமோ இல்லையோ. அதை போல சின்ன சின்ன தெய்வங்களையோ மற்ற மனிதர்களையோ பற்றினால் ஒருவன் முக்தி அடைந்து விட முடியாது. பெரிய கப்பலை போல பகவான் வர வேண்டும். அவர் வந்தால் தான் நம்மை ரட்சிக்க முடியும்.